அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி ஒரு தம் கத்திரிக்காய் மசாலா. ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மசாலா பொடி சேர்த்து செய்கிற இந்த கத்திரிக்காய் தேங்காய் பால் புளி சேர்த்து செய்கிறதுனால புளிப்பு காரம் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். இது சப்பாத்தி தோசை சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல மசாலா பொருட்களை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுருக்கேன். சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். அதுலேயே 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 10 வரமிளகா இதை வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுத்துக்கணுங்க. இதை லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த வறுக்கிற வாசனை வந்தால் போதும் இல்லையா? ஆமாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மசாலா பொருட்கள் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இங்கே 1/4 கிலோ கத்திரிக்காயை 4ஆக வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது கத்திரிக்காய் பாதி அளவு வெந்திருக்குங்க. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆற வச்சிருக்கிற மசாலா பொருட்களை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது மசாலாவை பொடி பண்ணியாச்சுங்க. அடுத்து ஒரு பவுலை வச்சு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இருக்குங்க. அதை இதில் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இருக்கிறது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி இருக்கிறது, பச்சை மிளகா கட் பண்ணி இருக்கிறது, 8 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள், இந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். அதோட பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கலந்து வச்சுருக்கிற மசாலாவில் பாதி அளவுக்கு இதில் பரத்தி விட்டுக்கலாம். அடுத்து பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் இப்படி வச்சுக்கலாம். மறுபடியும் அது மேலே மீதி இருக்கிற மசாலாவை போட்டு பரத்தி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அக்கா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலந்து விடட்டா? ஆமாம். மெதுவாக இதுலேயே 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 மூடி தேங்காயிலிருந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக கலந்து விட்டு இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? இது மெதுவாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மசாலா கறி. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக. ஆமாம், நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெதுவாக கலந்து விட்டுடலாம். நல்லா வெந்திருக்கு காய் கூட. அவ்வளோதாங்க, தம் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அருமையான டேஸ்ட்டில் தம் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.